போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குல்மார்க்கு தான் போக போகிறோம். ஸோ அனேஷ் வழுக்குது பார்த்தவா. வேற மாதிரி ஓகே ஓகே ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரில் தான் இருக்கோம். காஷ்மீரில் செகண்ட் டே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேற்று காஷ்மீர் வந்தோம். காஷ்மீர் வந்ததோட டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டால் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா தங்கிட்டு இருக்கோம். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்காரா ரைடு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கியாச்சு. பயங்கர குளிர், செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த போட்டில் டேரெக்டாக போயிட்டு அங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இறங்க போகிறோம். அங்கேருந்து கார் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்மார்க் போக போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக போகலாம். நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த கீழே போட்டிருக்க ஓகே கைஸ், அந்த போட்டில் ஏறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இந்த போட் ரைடு தங்கணும். ஸோ போட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தங்கணும் அப்படின்னா நம்ம அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா நம்ம இந்த போட்டில் தான் வந்தாகணும். நீங்கள் இங்கே ரூம் எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்குங்க. ஸோ எனி டைம் நான் கேட்குறப்ப நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா, ஸோ அவைலபிள் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்குங்க. அனேஷ் வழுக்குது பார்த்தவா. கைஸ், இதுதான் அந்த காரு. இந்த காரில் ஏறி தான் நம்ம குல்மார்க் போக போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் கீழே தங்குமார்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே இறக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் பீப்புளெலாம் போவாங்க பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ இப்போது இதில் ஏறிட்டு போகலாம். இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல ரோடு. அதான் டால் லேக். கிட்டத்தட்ட இந்த டால் லேக் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் போகலாம். அந்த பக்கம் வழுக்குது, ஃபுல்லாக பண்ணி ஏற்றி வச்சுருக்காங்களா. ரைஸ் பார்த்து காலையில் நம்ம வெளில வரும்போது ரொம்ப சேஃப்டியாக வாங்க. அந்த போட் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வழுக்குது. நம்ம எடுத்துகிட்டு வர ஷூலாம் சுத்தம் மோசம், பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வழுக்கும். மறக்காமல் பார்த்து சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா நடங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்குல்ல. ஹீட்ரு போட்டிருக்காரோ? ஆமாம். ஒரு பெரிய சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டா பைத்தியக்காரன். அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து கார் எடுத்துன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த கண்ட்ரோலர் ரைடு புக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டிக்கெட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். எங்கள் மொபைல் ஃபோனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஃபோன் மட்டும் போதும். இங்கே சிம்மு தான் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் போட்டேன். ஆனால் டிக்கெட் புக் பண்ணது எல்லாமே இவனோட மொபைலில் இருக்குது. அது எடுக்காமலே அங்கேருந்து வந்து கார் எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோல் போட்டு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம அவங்களுக்கு ஃபோனை போட்டு அவங்க போட்டில் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா போனோம். ஸோ எனி டைம் வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் பேசிட்டு வந்தேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. போனோடனே தாத்தா ஒரு மாதிரி சிக்காவத்து ஒரு மாதிரி முறைப்பார், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, சாவடிக்கிறீங்க. அது மாதிரி போயிட்டு திரும்ப போயிட்டு அங்கேருந்து இறங்கி நேராக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோலாம் எடுக்க டைம் இருக்காது, கடற்கடன்னு போய் எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். 9லேருந்து 11 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ரைடு ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, அந்த மிடில் பாயிண்ட்டு கூப்பிட்டு போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்குள்ளே நம்ம அந்த கண்ட்ரோலர் ரைடில் ஏறிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறது ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது இது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம். டைமிங்க்கு போனால் தான் முடிக்க முடியும். அதனால் சீக்கிரம் அண்ணா அவசரமாக வேகமாக ஓட்டுறாப்பில் அங்கே போகிறோம். இறங்கி போயிட்டு அந்த மொபைல் ஃபோனையும் டிக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன்.
தேங்க்ஸ். ஃபோன் எடுத்து வரல. எடுத்து வந்தால் ஏதாவது இருக்கும் இதில். அதுதான் யோசிச்சேன். எங்க மனசாட்சியில் மஸ்ட்டு வந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ போயிட்டு பிரிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஃப்ளைட்டு அங்கே எடுத்துகிற எல்லா டிக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணோம். இந்த ஃப்ளைட் டிக்கெட் எதுக்கு கைஸ்? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்களேன். இந்த கண்ட்ரோலர் ரைடு இதை டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டி நகர் போயிட்டு கிளாஸ்லாம் வாங்கிட்டு ஏதாவது தேவையான ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு கரெக்டாக எப்போ ஒரு 3 மணி இருக்கும், 3 மணிக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருதுன்னா, ஸ்ரீநகர் போகிற ஃப்ளைட்டு கேன்சல்னு மெசேஜ் வருது. அப்படியே திக்குன்னு தூக்கி வரி போட்டுருச்சு. இதை பாருங்க, ஜர்க்கின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரூபா செலவு பண்ணி டிக்கெட் கேன்சல்னு வந்துருச்சு. செம்ம காண்டாயிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டி நகரை ஒரு ஓரமாக போய் கீழே உக்காந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் எங்கே எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு பிளானை போட்டு லீவை சொல்லிட்டு வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. கணேஷ் லீவை சொல்லிட்டு வந்தால் அதுலேயும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். இது இல்லாமல் எங்கள் கண்ட்ரோலர் ரைடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் புக் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு அது பேர் என்னது, ஜம்முக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். ஜம்முலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் புக் பண்ணியிருக்கோம். டெல்லியிலேருந்து இதுக்கு போனோம். இப்போ வந்து ஒரு நாள் மிஸ் ஆனாலும் டோட்டலாக இந்த பிளானே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமாக முடிய வேண்டிய ஒரு பிளானு. என்ன பண்ணுன்னு தெரில. ஃபோனை போட்டு பேசும்போது அடுத்த 7 நாள் நீங்கள் எப்போனாலும் புக் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ளைட்டில் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எதுவுமே இல்லாமல் அதே காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகவே இல்லை. அடுத்த நாள் எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு கிளம்புறதா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்த நாள், ஸோ எப்படி சொல்கிறது, 29ஆம் தேதி காலைக்கு 4 மணி, அதே அடுத்த நாள் அந்த ஃப்ளைட் இருக்குது அதில் போங்க, 30ஆம் தேதி போங்க அப்படின்றாங்க. 30ஆம் தேதி அங்கே கிளம்புனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரும். அந்த கண்ட்ரோலர் ரைடு மிஸ் ஆகிடும். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருந்தோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஃப்ளைட்டே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா 4 மணிக்கு 29 4 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு தான் நாங்கள் வர்றதா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 11:15 வந்து ஒரு ஃப்ளைட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து, ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர். முன்னாடி பிளான் போட்டது சென்னை டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் பிளான் போட்டோம். அந்த போட்ட பிளான் படியே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நடுவில் ஒரு 7 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணோம். ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டோலா ரைடு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கண்டோலா ரைடு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்பனியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாட போகிறோம். ஓகேங்களா? ஒரு வேளை அந்த டிக்கெட் இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும், கேன்சல் பண்ணி உனக்கு காசு போடுறேன்றாங்க. என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணி காசு போட்டால் இப்போ என்ன எவ்வளோ டிக்கெட்டு, அப்போ நாங்கள் 7,000 ரூபாய்க்கு புக் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 19,000 24,000 ரூபா போகுது. அதுவுமே 10 மணி நேரம் ட்ராவல். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு கேன்சல் ஆகாமல் வந்து முதல் நாள் என்ஜாய் பண்ணி 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் போயிட்டுருக்கோம். காய்ஸ் வேறு லெவல் என்ஜாய் பண்ணுறோம். எப்பவுமே ட்ரிப் பிளான் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும். அதையும் மீறி நம்ம சம்பவம் செய்யணும். ஓகேங்களா? மச்சானுக்கு தான் கிரெடிட், முழு கிரெடிட் மச்சானுக்கு தான் கொடுக்கணும். ஹிந்தி இங்கிலீஷ் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே தெரில, அந்த அளவுக்கு பேசுகிறான். ஹிந்தியில் பேசலாம் டக்குன்னு, இங்கிலீஷில் பேசலாம். இவன் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற ஹிந்தி அவங்களுக்கு புரியல. கடைசியாக அவங்ககிட்ட பேசி அப்படியே டிக்கெட்டை ஓகே பண்ணிட்டு கடைசியில் மச்சான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான், நான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பேசினேன், அதையும் மீறி எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தீங்க. இதை வந்து ஹிந்தியிலே இங்கிலீஷ்லேயும் சேர்த்து சொல்கிறான். நான் தமிழில் சொல்கிறேன், ஹிந்தி இங்கிலீஷ் சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னா உடனே அவங்க ஒரு லிங்க் அமிச்சாங்க. அதை கொடுத்து 5 ஸ்டார் கொடுத்தா பாருங்க அவங்களுக்கு. அங்கே இருக்கான் என் மச்சான். கிட்டத்தட்ட வெயிட்டிங்ல 40 நிமிஷம் கஸ்டமர் கேர்ல 40 நிமிஷம் வெயிட்டிங் காலே 40 நிமிஷம் பேசுனா.
டங்மார்க் தாண்டி தான் போனோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டங்மார்க்கில் இருக்கோம். டங்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோமோ, டோக்கன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோமோ, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போனோம். ஸோ இங்கே என்ட்ரி போட்டாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து டங்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரோடு, வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராமம், கடைகள், எப்போ நம்ம நார்மல் லைஃப் எப்படி இருக்கும், நார்மலாக நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே குல்மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹில்ஸ் ஏற போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இருக்குது. செம்ம. இது வந்து நம்ம எப்போவாச்சும் வர்றோம், அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. எப்போவுமே இருக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டங்மார்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டங்மார்க் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் வந்து பார்த்திங்கன்னா போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்க இந்த லோக்கல் காடி தான் வந்து பார்த்திங்கன்னா போகுமா. அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கி நம்ம இங்கே இந்த லோக்கல் காடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற போகிறோம். டங்மார்க்கில் இருந்து வேறு ஒரு காரில் போக போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ செம்ம க்ரௌடாக, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செயின் சுற்றிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட -10 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் மனுஷமாக சொல்கிறாங்க. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 பேர், நடுவில் 2 பேர், பின்னாடி 2 பேர், அது மாதிரி 2 பேராக உட்கார சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது. கீழே செயின் கட்டியிருக்காங்களே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காரே ஷேக் ஆகிறதுனால கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது. வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஹில்ஸ் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. அவரே சொன்னார் வெஹிக்கிளே கிடைக்கல. ஸோ பயங்கரமாக மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோன்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. சோன்மார்க்குன்ற பாருங்க, குல்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இப்போது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே நடந்து நம்ம போனோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நிறைய வழி இருக்குது. உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கெட், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். கண்ட்ரோலர் ரைடு போகிறோம் பார்த்திங்களா. ஸோ இதில் செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது பயங்கரமாக ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இதை வாங்கிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ வேறு லெவலில்
ஓகே ஓகே. உள்ளே போய்ட்டு அந்த ஷூஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரலாம். கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஷூ போட்டுட்ருக்கான். நமக்கு ஷூ மட்டும் வேணும் அப்படின்னா 250. இந்த ஓவல் கோட் பெரிய கோட்டோட வேணும் அப்படின்னா 550. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்கின் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லெட்ஜினா எப்படி சொல்கிறதுன்னா கவுத்தாதீங்களா, காலக்கில வச்சுருது கணேஷ். கணேஷ் எனக்கு இவ்வளோ தான் கணேஷ் பயமாக இருக்கு. ஓகே I give me camera. I give me camera. I filming that you are video. குதிரை வண்டி ஓட்டுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜில் போயிட்டு இருக்கோம். ஸோ நடந்து போகலாமா என்ன அப்படின்னு தெரிலனா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 1500 ஸ்லெட்ஜுனா இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஸ்லெட்ஜு. அந்த கட்டையில் நம்ம உட்காரோம், நம்மளுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா. குழந்தை உட்காந்துருக்கு போல இந்த மாதிரி நம்மளை உட்கார வச்சு அந்த கண்ட்ரோலர் ரைடு போகிறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. அங்கே வெயிட் பண்ணுவாங்க நமக்காக. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கண்ட்ரோலர் ரைடு மேலே அதுவும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மேலே அந்த பனி சரியாக தெரியல, அந்த மலைக்கு மேலே நம்ம கண்ட்ரோலர் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்கேஜு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைடு பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிவெடுப்போம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து விடவே மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு தனியாக. பென் ஓகே வாட் ஓகே லெஃப்ட் சைடு. காய்ஸ் வேற மாதிரி ஐயோ கால் விரிகிறா காலையில் வச்சிருவானுங்களோ. காய்ஸ் கீழே விழுந்து அடிப்பட்டாலும் திரும்ப போகணுன்னு தான் தோணுது. ஆனால் என்ன அடின்றீங்க, முழுக்கல் விழுது. Very good sir. Very good sir. குட்டு காலை வச்சுருவாங்க உங்களை கணேஷ். Chalo. वो भाषा मर गया वो क्या? கைஸ் பயங்கரமாக இருக்குது. இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் போல். எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கேட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம 2 காலும் 2 பக்கம் போதா, அது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் ஸ்கேட் பண்ணலாம். சறுக்குன்னு போயிட்டு இருக்கலாம். போகும்போது பார்த்து போ, ஒரு பக்கம் வழுக்குது காலத்தில் 2 விரிச்சிட்டுனா சாஞ்சிருவேன். கைஸ் வேற மாதிரி ஓகே 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 ஓப்பன். அனேஷ் இதை கருங்கல்ல ஒரு மாரி இருக்குடா. ஓகே
ஸோ காய்ஸ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் வரைக்கும் வந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நம்மளை இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த கண்டோலா ரைடு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்னோஃபால் இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -20 டிகிரி போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே மேலே போயிட்டு அங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி காஷ்மீர் சீரிஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டோலா ரைடோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.